ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்த கிளாத் கட்டிங் மிஷின் வந்து நான் வாங்கிட்டேங்க. இந்த மிஷின் திருச்சியில தான் நான் வாங்கியிருந்தேன். திருச்சியில ஒரு 10 கடைக்கு மேல நானு பாத்துட்டேங்க. எந்த கடையிலயுமே இல்ல. எல்லா கடையிலயும் என்ன சொன்னாங்கன்னா, ஈரோடு, கரூர், திருப்பூர் அந்த சைட்ல தான் பாத்தீங்கன்னா, நெறைய இந்த மிஷின் வந்து சேல்ஸ் ஆகும். அங்க தான் கெடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்கருந்து ஆர்டர் பண்ணி தான் நீங்க வாங்குற மாரி இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 கடைக்கு மேல விசாரிச்சு, ஒரே ஒரு கடையில இந்த ஒரு பீஸ் மட்டும் தான் சாம்பிளுக்கு வச்சிருந்தாங்க. இந்த பீஸ் வேணும்னா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இதே மாரி ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கிறேன். ஒரு 1 வீக் அப்புறம் வந்து வாங்கிக்கோங்கங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. கடைசியா இந்த ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் நெனச்சது கட்டிங் மிஷின்ல அந்த பிளேடு வந்து நம்ம டேபிள்ல வந்து கிராட்ச் விழுந்துரும். ஏன்னா, அந்த பிளேடு வந்து கீழ வரையும் வரும். கிராட்ச் விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி நான் நெனச்சேங்க. ஆனா, அந்த பிளேடுக்கு கீழ இந்த மாரி அயர்ன் பாக்ஸ் மாதிரி ஒரு சில்வர் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுதான் வந்து கீழ படும். அதுக்கு கீழ வந்து அந்த பிளேடு வந்து வராது அப்படிங்கிறத இந்த மிஷின் வாங்குனதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கட்டிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம், அந்த பிளேடு பட்டு டேபிள் வந்து வீணா போயிரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த சில்வர் அடியில வந்துறதுனால, அந்த சில்வருக்கு கீழ பிளேடு வந்து இறங்காது. அந்த பிளேடு வந்து இப்படிதாங்க இருந்துச்சு. அந்த பிளேடுக்கு மேல வந்து ஒண்ணு பிங்க் கலர்ல குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அது வந்து அந்த பிளேடு வந்து ஷார்ப்பா இல்லாதம்போது நம்ம வந்து சாண பிடிச்சுக்கலாம். அந்த வயர் வந்து 3 மீட்டர் வந்து குடுத்துருக்குறாங்க. நம்ம எவ்ளோ லென்த்தா வந்து நம்ம இழுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த 3 மீட்டர் பத்தலைனாலும், நம்ம வந்து அந்த வயர மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும், ஒரு 5 மீட்டர் அளவுக்கு கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. இதோட எக்ஸ்ட்ரா ஒரு பிளேடு, அதுக்கப்புறம் வந்து அந்த சாண பிடிக்கிறது, அந்த கிட்டு, அப்புறம் வந்து உப்புத்தாள். அந்த பிளேட வந்து ஷார்ப் பிடிக்கிறதுக்கு உப்புத்தாள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா குடுத்துருந்தாங்க. இது வந்து அதோட கேட்லாக். இதுதான் நான் வாங்குன மிஷினு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் பெரிய நைட்டீஸ் அப்புறம் பெரிய கிளாத்லாம் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா? 100 பீஸ், 200 பீஸ் கட் பண்ற மாதிரி உள்ள கிளாத்து. ஓகேங்களா? ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நான் மிஷின் வாங்கிட்டேன். லைவ் போடும்போது ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. "ஏன் சிஸ்டர் இத்தன ப்ளவுஸ் போட்டு ஒண்ணா கட் பண்றீங்க? மிஷின் வாங்கியிருக்கலாம்ல?" அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. சிஸ்டர்ஸ் நான் ஃபைனலா மிஷின் வந்து வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.